மகிஷனை வதம் செய்வதற்கு துர்க்கை அம்மன் 9 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவனது உடலை வெட்டும் பொழுது அவனுடைய உடலில் இருந்து வரும் குருதியில் மீண்டும் பல மகேஷன்கள் உருவாவதை கண்ட துர்க்கை கரிய நேரத்தில் தன் சக்திகளை புகுத்தி அதில் ஆண் தன்மையுடைய ஒரு பெண்ணை உருவாக்கி அதற்கு உணவாக மகேஷனின் உடலில் இருந்து வரும் ரத்தத்தையும் அங்கே விழும் பிணங்களையும் உண்ண ஆணையிடுகிறார். போர் நிறைவு பெற்றவுடன் வெறியோடு பூமியை சுற்ற ஆரம்பித்து காசி எல்லை உள்ள பைரவர் வழிபாடு செய்யும் மாந்திரீகர்கள் இருக்கும் இடத்தில் உள்ளே நுழைந்தார். அங்கே காவலாக இருந்த கால பைரவர் அவள் முன் தோன்றி என்னுடன் நடனம் ஆடி வெற்றி பெற்றால் மாடுகளை உண்ண அனுமதிப்பதாகவும் தோற்றால் என்னுடன் சேர்ந்து சுடலையின் காவலாக நிற்க வேண்டும் என்றார். இருவரும் மயானத்தில் அகோர நடனம் ஆடினார்கள். இறுதியில் பைரவர் வெற்றி பெற்றார். தோல்வியை ஏற்றுக்கொண்டு காளி தேவி பைரவரோடு சேர்ந்து மயான காளி என்னும் நாமத்துடன் சுடலையின் காவலாக இருந்து மக்களுக்கு அருள் புரிகிறார். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.